அது என்ன தப்புனா திராவிட மாடல் கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க, அந்த ஐயர்கள் நிறைய போயிருக்காங்க. மேல ஒரே குத்தாட்டம் பார்த்தோன்னா இவங்களுக்கு ஐயர் குஜாலா ஆகிட்டு இன்னையே இப்படி ஆடுறாங்களா, சில்க் மாதிரி சில்க் ஆடுறாங்களே சொன்னோம்னா வல்ல தண்ணி அடிச்சு ஆடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்மளுக்கு தண்ணியை போட்டுடுவோம், டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பாவம் அவரை குடிக்கிற பழக்கம் இல்லையா, முதல் குடிச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த உடனே திராவிட மாடல் குத்தாட்டம் முடிஞ்சாலும் இவங்க குத்தரப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அவர்களும் எத்தனை காலம் தான் பட்டை சொத்தையும் பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு சும்மா தொலைச்சி தண்ணியையும் கிராம்பு தண்ணியும் ஓம தண்ணி எத்தனை குடிப்பாங்க. சரி, உடனே குடிச்சிட்டு போட்டுங்க. அவங்க தெரிஞ்சிருக்கும் இது ஒரு மோசமானது. வீடியோ பார்த்திருப்பாங்க. அபச்சாரம் அபச்சாரம். திருமாவளவன் அவர்கள் கூட இருக்க தம்பிகளை நல்வழிப்படுத்தணும், அது அவருக்கு தெரியவில்லை. அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தன் பேர்ல 10 கேஸ் இருக்கணும்டா, அப்பதான் விடுதலை சிறுத்தை. 500 கோடி 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி பேரம் பேசி வாங்கிட்டு இருக்க புரோக்கர் திருமாவளவன். திருமாவளவன் புரோக்கர். இது திமுக வேலை அதுதான். அதாவது யாரு கட்சி ஆரம்பிக்க வைக்கும், கொடி பிடிக்க வைக்கும். இப்போ சீமானை எதிர்க்கணும் தம்பி. சீமான் இந்த 26ல கட்டாயமா சீமான் தான் முதலமைச்சரும். அப்படியா? மாப்பிள்ள தான். அப்படியா? ஆமா. ஆமா, வந்தோம்னா பொக்கையெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க, மறந்துடாதீங்க. 26ல அண்ணன் சீமான். அர்ச்சகர் ஒருவர் கோயில்ல அவரோட வேலை பூஜை பண்றதுதான். பூஜை பண்றதுதான் அவரோட முக்கியமான முதல் தொழில அவங்களோடது. அதுதான். அதை விட்டுட்டு மது அருந்திட்டு டான்ஸ் ஆடிட்டு பக்த கோடிகள் வந்திருக்காங்க, மூஞ்சில விபூதி அடிக்கிறதெல்லாம் என்னது அது? அதான் திராவிட மாடல் அரசு. அனைவரும் அச்சகலாகலாம்னு சொன்னீங்க. லூசு பயிலா நாங்களாடா சொல்லி அனுப்பிச்சு விட்டோம், போய் விபூதி அடி மாதிரி பண்ண போறாங்க. அதுக்குதான் உடனே பண்ணோம்னா எல்லா பாப்பா பயிலும் வந்துருவேன் கொடியை தூக்கிட்டு. பாப்பாடுகள் இந்த மாதிரி பண்ண நாளைக்கு குடிச்சிட்டு ஆடினேன் பூரா பாப்பா இங்கதான் பார்த்து எல்லாம் ஒத்த குடிப்பு வச்சிருந்தான். நம்ம தமிழன் பூஜை பண்றவன் எவனும் அந்த மாதிரி பண்ண மாட்டான். அவங்கதான் பின்னாடி சிந்து நம்மளே பெரிய கருப்பம் சின்ன கருப்பம் முனீஸ்வரன் கோயில் எல்லாம் மதுரை அந்த சாமி கும்பிடுவாங்க. காளி கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா நம்மளே அந்த மதுபாட்டில் அந்த முனீஸ்வரன் காட்பாடிய முனீஸ்வரன் கோயில் ஒண்ணு இருக்கு. அங்க பிரசாதமே மதுபாட்டில் தான் பார்த்து லைனா வச்சிருப்பாங்க. அவர் செல்லத்துல ஊத்துவாரு, அது கீழே கீழே வச்சிருப்பாங்க, நம்ம தெரியல, அது வாயில ஊத்துவாரு. அது நம்ம சாமிகள் குடிக்கிறது தான். அத பிராமணர்களே குடிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர்களும் மனிதர்கள் தானே. சரி, ஒரு நாள் குடிச்சு பார்ப்போம். அவங்க யோசிச்சிருப்பாங்கண்ணே. யோசிச்சு அதுக்காக போய் பொம்பளை பிள்ளைய நெத்தியில எல்லாம் ஊதி பூசி. அதுதான் இல்ல அவங்க அது என்ன தப்புனா திராவிட மாடல் கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க, அந்த ஐயர்கள் நிறைய போயிருக்காங்க. மேல ஒரே குத்தாட்டம் பார்த்தோன்னா இவங்களுக்கு ஐயர் குஜாலா ஆகிட்டு இன்னையே இப்படி ஆடுறாங்களா, சில்க் மாதிரி சில்க் ஆடுறாங்களே சொன்னோம்னா வல்ல தண்ணி அடிச்சு ஆடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்மளுக்கு தண்ணியை போட்டுடுவோம், டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பாவம் அவரை குடிக்கிற பழக்கம் இல்லையா, முதல் குடிச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த உடனே திராவிட மாடல் குத்தாட்டம் முடிஞ்சாலும் இவங்க குத்தரப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கோமணமா அவங்க தொங்குற அளவுக்கு ஆடினாங்க. ஆமா, திராவிட மாடல் ஆட்சியின் மதுவால் அது கோமணம் ஒரு பக்கம் போயிடுச்சு, இவர் ஒரு பக்கம் போயிட்டாரு. அது ஒரு ரவுண்ட் கட்டில சூப்பரா இருந்துச்சு, பார்க்க நல்லாதான் இருக்குல்ல, ஜாலியா இருக்குது. பாவம் அவர்களும் எத்தனை காலம் தான் பட்டை சொத்தையும் பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு சும்மா தொலைச்சி தண்ணியையும் கிராம்பு தண்ணியும் ஓம தண்ணி எத்தனை குடிப்பாங்க. சரி, உடனே குடிச்சிட்டு போட்டுங்க. அவங்க தெரிஞ்சிருக்கும் இது ஒரு மோசமானது. வீடியோ பார்த்திருப்பாங்க. அபச்சாரம் அபச்சாரம். பெருமாளே, நான் தவறு செய்துவிட்டேன் பெருமாளே, மனுஷு மன்னிப்பு கேட்டு குளிச்சு முன்னாடி சுத்தம் ஆயிடுவாங்க. நம்ம நாயங்க சுத்தமாகாது. ஒரு நாள் குத்தாட ஒரே குஜாலா விட்டு மறுநாள் 2 பாட்டில் அடிப்பாங்க. திருந்தணும். அப்புறம் பாஜகவை பார்த்து திருமாவளவன் பயப்படுறால, திருமாவளவனை பார்த்து பாஜக பயப்படா என்னன்னு தெரியல. திருமாவளவனுக்கு தைரியம் இருந்தா ஸ்டாலின்கிட்ட போயிட்டு நீங்க துணை முதலமைச்சர் பதவி கேட்டு போக முடியுமான்ற முருகன் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? அதுக்கு என்ன தைரியம் தான் வேண்டி இருக்கு? நாங்க கூட்டணி, எங்க கூட்டணி திராவிட முன்னேற்றங்களாம் தனச்சுதான் ஆட்சி அமைக்கும். அவங்க எங்க கூட்டணியில சீட்டுக்கு தான் அவங்களுக்கு பேரம். 10, 12, 5, 3, 2, 1 நாங்க சீட்டு கொடுப்போம். அதை வாங்கி அவங்க நிற்பாங்க. அவ்வளவுதான். அதை அவங்க ஜெயிச்சு வருவாங்க, சட்டமன்றத்துக்கு வருவாங்க.
அவங்க கோரிக்கையா வைப்பாங்க, நான் கோரிக்கையை நிறைவேற்றுவேன். ஏன் திமுகவுக்கும் பாஜகவும் கள்ள தொடர்பு? யாருக்கு? பாஜகவுக்கு என்னது கள்ள தொடர்பு? ஏன்னா அது வந்து அந்த அவங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு 16 வயது பருவமங்க, இவர் வந்து 21 வயசு இளைஞர். அதனால கள்ள தொடர்பு, கள்ள தேர்தல் வரும்போது தானே நல்லா அடிச்சுக்கிறீங்களே, அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சது அப்புறம் மோடி ரகசியமா பாக்குறோம். அதுதான் கள்ள தொடர்பு. அது வந்து வெக்கப்பட்ட கருப்பை கூட பிடிப்பாரு ஸ்டாலின். அப்புறமா கொஞ்சம் அடுத்த தடவை பார்க்கும்போது வெள்ளை கொடை எடுத்து வருவாரு. அப்ப சிரிச்சுட்டே போவாரு. முதல் வந்து கோபேக் மோடிம்பாரு. அப்புறமா வந்து விமானம் அந்த வாசல் கீழே நின்று வாங்க பாரு. அப்புறம் அங்க டெல்லிக்கு போவாரு ரகசியமா. யாரும் தனியா தான் பார்ப்பேன், நான் தனியா தான் போவேன் அப்படின்னு தனியா போவாரு. போய் மோடியை பார்க்கறதுக்கு பேர் கள்ள தொடர்பு தானே. நீங்க நாட்டை பத்தி பேசுறதுன்னா டிபேட்ல நேரா பேசுங்க. வானொலியில போடலையே, தொலைக்காட்சியில ஒரு தொலைக்காட்சி கூட மீட் பண்ணி என்ன பேசினாங்க, என்ன கேட்டாங்க. இவர் தமிழ்நாட்டை பத்தி பேச போறாரா? தமிழ்நாட்டுல ஒரு சின்னோண்டு ஒரு செய்தி வந்தா கூட பெரிய ஊடகத்தை போட்டு, தெரியுமா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை மோடியை பார்த்து என்று முறைத்தார். அதை போட்டு 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 காட்டுவாங்க. உடனே அவரு பாவம், அவரு ஸ்டாலின் பேசி பிரயோஜனம் இல்ல. அவர் என்ன பண்றது, இருக்கட்டும் ஒரு வருஷம் செத்துச்சுங்க. ஏற்கனவே 3 லட்சம் பெண்கள் தாலி இறந்துட்டாங்களாம். இன்னும் கூட ஒரு 50,000 பேர் சாவுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த போலீஸ் மர்டர் வேற, வீட்டை இடிக்கிறாங்க, அநியாயம் பண்ணி ரொம்ப பாவத்தை சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு போகுதுன்னு தெரியல. இதுக்கு வர்றாங்க. எல் முருகன் வந்து திருமாவளவனை பார்த்து கேட்டாருல்ல, அதான கேள்வி. திருமாவளவன் யாரு? திருமாவளவன் யாரு? அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சியை கொண்டு யார்கிட்ட அடமானம் வச்சிருக்காரு? திமுக வைப்பாரு ஒரு முறை. அவங்க ஒரு 100 கோடி கூட கொடுத்தா அதிமுக அடமானம் வைப்பாரு. 500 கோடி கூட கொடுத்தா பிஜேபியில அடமானம் வைப்பாரு. அவர் வந்து ஒரு அடமானம் வைக்கிற ஒரு தலைவர். அவருக்குன்னு தனி கொள்கை கிடையாது, தனி கோட்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் மேடை நாகரிகம் கிடையாது. ஒரு நேரத்துல நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, வீரமா அப்படின்னு உருமுற மாதிரி போடுவாங்க, அப்படியே சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிற மாதிரி போடுவாங்க. இப்ப அதான் தண்ணியாகி போச்சு, வயசாகி போச்சு. அவர்கள் வந்து கூட இருக்க தொண்டர்களை முதல் நல்வழிப்படுத்தணும். திருமாவளவன் அவர்கள் வந்து கூட இருக்க தம்பிகளை நல்வழிப்படுத்தணும். அது அவருக்கு தெரியவில்லை. அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தன் பேர்ல 10 கேஸ் இருக்கணும்டா, அப்பதான் விடுதலை சிறுத்தை. அட்டிச்சா திருப்பி அடி, அவன் அட்டிச்சானா வெட்டு. நம்ம வந்து எதுக்கு சலிச்சவன்? இதுதான் ஒரு தலைவரோட கூக்குரல். ஒரு தலைவர் என்ன சொல்லி தரணும்? எங்க அண்ணன் சீமான் எப்படி தெரியுமா சொல்ல, அவன் பேசிட்டு போட்டுண்டா, விடுங்கடா, உட்ரா உட்ரா, என்னடா பண்றான், கொடிய உடைச்சான், போடா உட்ரா, உடைக்கட்டா. ஆனா இல்ல, நாங்க தந்தான் கட்டி வச்சா உடைச்சிட்டாங்கண்ணா, பரவாயில்ல உட்ரா, கட்டிக்கோண்டா, உட்ரா, நம்மளுக்கு ஒரு காலம் வரும்டா, உட்ரா, சண்டை போடாதீங்கடா, மல்லு கட்டாதீங்கடா, வேணாண்டா. அவங்க வந்து அப்படிதான் பண்ணுவோம். இதுதான் எங்க தலைவர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் எங்க பிள்ளைங்களுக்கு சொல்றது. அதுதான் டே பொம்பளை பிள்ளை ஒய்ஃப் அடிச்சியான கேள்விப்பட்டான், அந்த மாதிரிலாம் வச்சுக்காதரா. இதெல்லாம் வந்து அறிவுரை. ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாரு, ஒருத்தர் மேல குறைந்தது 10 கேஸ் இருக்கணும் சொல்லியிருக்காரா இல்லையா? பேச்சிருக்காருல, காணொலி இருக்குல்ல, எல்லாருமே கேஸ் இருக்கணும். அடிக்கு அடி, திருப்பி அடி, குத்துனா திருப்பி குத்து, வெட்டுனா திருப்பி. இதுவா ஒரு தலைவர்? இது சாராயம் கோட்டு கோழி பிரியாணிக்கு வந்து கூட நண்பர்கள்லாம் கூட்டு போய் அந்த இளைஞர்கள் பாவம், அவர்கள் வந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டாங்க. சார் நம்ம ஜாதி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நமக்காக பேசுவாரு, நமக்கு நன்மை கிடைக்கும், நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இளைஞர்கள்லாம் வந்தா அவங்க பூரா கொண்டு அகல பாதாளத்துல தள்ளி நீ போய் உட்காந்துக்கிட்டு திமுக வந்து 500 கோடி 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி பேரம் பேசி வாங்கிட்டு இருக்க புரோக்கர் திருமாவளவன் வந்து புரோக்கர். இன்னைக்கு என்கிட்ட 10,000 தொண்டர்கள் தான், 5 லட்சம் தொண்டர். எதுக்கு இந்த அம்பேத்கர் உறுப்பை போட்டு எதுக்கு நிப்பாட்டினார்? எல்லாரையும் அம்பேத்கர் ட்ரெஸ் போட்டு நிப்பாட்டினார்ல, பாத்தீங்களா? அந்த கோமாளி வேஷம் போட்ட மாதிரியே இருந்தாங்க. பெண்களுக்கும் அம்பேத்கர் உடை கொடுத்துட்டாரு. எதுக்கு? இந்த கணக்கு காட்டுறது. இதுல வருத்தப்படுறாரு. இவங்களோட போட்டோ வந்து நல்லா கூட எடுத்து காட்டல, மக்கள் தொகை எவ்வளவு பேருன்னு காட்டல, வருத்தம். ஏன்? மக்கள் தொகை எண்ணி உள்ள சொல்றாரு. பாத்தீங்களா, அம்பேத்கர் நான் வந்து வேஷம் போட்டு கூட்டம் கண்டது எதுக்குன்னு கேக்குறீங்க? 6 மாசத்துல எலெக்ஷன் வருது. அவ்வளவு பக்தி அம்பேத்கர் மேல, அவ்வளவு உண்மையான தொண்டமா நீங்க அம்பேத்கருக்கு. ஏன்னா அம்பேத்கருக்கு வந்து
நியாயம், சட்டம், நீதி, தர்மத்தோட வாழ்ந்தவர் அவரு. அவர் சட்ட மேலே அவர் எங்க நீ கொண்டாந்து எல்லாருக்கும் அந்த யூனிஃபார்ம் போட்டு விட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து கோஷம் போட சொல்லி அதை கணக்கு காட்டி திமுக லிஸ்ட் போயிடுச்சு. எப்படி சொல்றாரு பாருங்க. அது கூட மேடையில எங்களுடைய தொண்டர்கள் 5 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் திரண்டார்கள். அதாவது 5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. வர எலெக்ஷனுக்கு பாத்துக்கங்க. 5 லட்சம் பேருக்கு தலைக்கு இவ்வளவு அமௌண்ட் அடிச்சிருங்கன்னு அப்படி சிம்பாலிக்கா சொல்றது. இதுதான் திருமாவளவன். அவர் அரசியல் பண்ணல, அவியல். ஒரு தலைவரை பத்தி இப்படி எல்லாம் தவறா நீ பேசாதம்மா. உண்மைதானே உண்மைதானே உண்மைதானே. உங்க அண்ணன் மட்டும் என்ன பண்றாரு, சீமான் என்ன பண்றாரு? எங்க கடையில போய் உண்டியல் கொடுக்க சொல்றாரா? கடையில போய் உண்டியல். ஆமா, இன்னைக்கு எல்லாம் இப்ப சாராயம் மது போதையில இருக்காங்க திருமாவளவன் கட்சிக்காரங்க எல்லாம். உங்க கட்சிக்காரன் எவனுமே குடிக்க மாட்டாங்க. யாரும் குடிச்சாலும் வெளியே தெரியாது, எங்களுக்கு தெரியாது. குடிச்சாங்களா குடிக்கலையா எங்களுக்கு தெரியாது. வெளியில தெரியாது, கேட்டுக்காட்டு எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து குடிக்கிறாங்களா குடிக்கலையான்னு தெரியாது. ஆனா எங்க கட்சியில மது கிடையாது. நீ ஒரு மீட்டிங்ல போய் பாருங்க, மது ஒரு பாட்டில் ஒருத்தர் மேல வாசம் வாங்க பாத்துருங்க. உங்க கட்சி மீட்டிங்ல மது கொடுத்து பிரியாணி கொடுத்து 200 ரூபாய் பணம் கொடுத்தாதான் வராங்க. ஆமா, நாங்க பிரியப்பட்டு கொடுக்குறோம். பிரியப்பட்டு பிரியாணி கோட்டக்கல் பிரியாணி பிரியப்பட்டு தான் மக்கள் தொண்டு செய்யறாங்க. பட்டினியோட போவாங்க. ஏப்ப அங்க இருந்து வர்றவங்க பட்டினியோட போவாங்க. ஆமா, அவ்வளவுதான். சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும். நான் இவங்க செஞ்சா தப்புன்னு சொல்ல, இவங்க யோக்கிய மாதிரி பேசுறாங்களேன்னு தான் நான் பேசுறேன். இவங்க எங்க அண்ணன் சொல்லி கொடுத்தாரா? அடிச்சா திருப்பி அடினாரா? போய் கடையை உடனாரா? கந்து வெட்டுக்கு காசு வாங்க போய் கடையா காசு வாங்க சொன்னாரா? கட்சியில வந்து எங்க அண்ணன் கொண்டு கூட்டணி போய் எங்கிட்ட வந்து 5 லட்சம் 20 40 லட்சம் தொண்டர் இருக்காங்க, நீங்க போய் வாங்கல கோடி கோடியா வாங்கலையே, தனிச்சு ஒட்டையில நிக்கிறேன்னு சொல்றாருல. அப்படி சிங்க மாதிரி சொல்றாருல, ஒட்டையில நிக்கிற சிங்களா தான் வருவேன்னாருல எங்கள்ட்ட சீமான். திருமாவளவனை வர சொல்லுங்க. திருமாவளவன் முட்டு கொடுக்குறீங்க, வர சொல்லுங்க. தனியா நிக்க சொல்லுங்க. அது ஒருத்தர் வந்துப்பா, நான் என்ன கேக்குறேன், ஒருத்தர் கட்சி ஆரம்பிப்பது எதற்கு? அதாவது நீங்க முதலமைச்சர், ஒருத்தர் எதிர்கட்சி, உங்கள் கொள்கையும் பிடிக்கல, உங்கள் கொள்கையும் பிடிக்கல, என்னோட தேவை நிறைவேறல. அப்ப நம்ம தேவை நாமே நிறைவேற்ற நம்ம வந்து கட்சி ஆரம்பிக்கிறோம். கட்சி ஆரம்பிச்சு யார நீங்க ஊழல்வாதின்னு பேசுனீங்களோ அவங்க கூட கூட்டணி, யார துரோகின்னு சொன்னீங்களோ அவங்களோட கூட்டணி. அப்ப என்ன உங்களுக்கு நன்மை கிடைக்கும்? உங்க கூட வர தம்பிகளுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இது வரைக்கும் நீங்க எத்தனை சீட்டு உங்க தம்பிகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க திருமாவளவன் அவர்களே? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க திருமாவளவன் அவர்களே? எல்லாம் நொந்து போய் கிடக்குறாங்க, கௌரவத்தை விடாம இருக்காங்க. பாவம், அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியல, நல்லது கெட்டது பண்ண முடியல. அதான் சொல்றாரு, ஒரு ஸ்டேஷன் கேஸ் கேஸ் கேஸ வச்சு யார் பொண்ணு கொடுப்பா? பொண்ணு யோசிப்பாங்களோ தம்பி. அவங்கள வாழ்க்கை சீரழிச்சுக்கிட்டு திருமாவளவன் கூட தம்பிகள் எல்லாம் நிக்கிறாங்க. அவர்களை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு திருமாவளவன். இவர் வந்து எல்முருகன் 100க்கு சரியான வார்த்தை தான். இவரெல்லாம் சரி, திருமாவளவன் முதல் அமைச்சர் ஆவான்னு பேச சொல்லுங்க மேடையில. இவர் ஆதவர்ஜனா கேட்டார்ல, ஒரு துணை முதலமைச்சர் பதவிக்கு தரக்கூடாதான்னு கேட்டதுக்கு அந்த ஆதவர்ஜனா வெளியாக்குனவர் தானே திருமாவளவன். உங்களுக்கு தைரியம் தான் கேளுங்க, துணை முதலமைச்சர் கேளுங்க. ஒண்ணும் வேணா, அண்ணன் ஸ்டாலின் என்ன, நானும் உங்களோட எவ்வளவு பாடுபட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் இந்த சீட்ல உட்காந்து ஏச்சிக்கிறேன்னு கேட்க சொல்லுங்க. உட்காரத்துக்கே பிளாஸ்டிக் சேர் தர்றாங்க, உண்மையா இல்லையானா? சோபா போட்டாங்களா, பிளாஸ்டிக் சேர் தர்றாங்க. நான் என்ன சொல்ல, மரியாதை இல்லை. நீங்க வந்து என்ன சொல்ல, நானே இருக்கேன்னு வச்சுக்க தம்பி, நான் வந்து ஏதோ ஒரு வெறுப்புல நாம் தமிழர் சேர்ந்தேன். அப்ப நாம் தமிழருக்கு விசுவாசியா இருக்கணும். நானு என் கூட இருக்க 4 பேர் என்ன நம்பி சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்மை நடக்கணும். நீ மட்டும் என் பின்னாடி வந்து உத்தமனா வந்து அம்பேத்கர் மாதிரி கோட்டு போட்டு நில்லு, நான் மட்டும் அயோத்தியா மாதிரி அண்டர்கிரவுண்ட்ல படத்தை வாங்கினா என்ன உங்க கொள்கை, என்ன உங்க கட்சி? ஒரு முதலமைச்சர் ஆகணும் நாட்டுக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு அடுத்தவங்க கொடி முடிச்சுட்டு இருக்கு, வெக்கமா இல்லையா? இது வந்து திமுக வந்து வேலை அதுதான். அதாவது யாரு கட்சி ஆரம்பிக்க வைக்கும், கொடி பிடிக்க வைக்கும். இப்போ சீமானை எதிர்க்கணும் தம்பி. சீமான இந்த 26ல கட்டாயமா சீமான் தான் முதலமைச்சரும். அப்படியா? உங்க மாப்பிள்ளதான். அப்படியா? ஆமா. ஆமா, வந்தோம்னா பொக்கையெல்லாம் கொண்டு கொடுங்க, மறந்துடாதீங்க. 26ல அண்ணன் சீமான், அதை வந்து அடிக்கணும். அதோட விஜய் ஒண்ணு சொல்லியிருந்தாருல முன்னாடி, 2 கட்சிக்கு தான் இங்க போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. அது கிடையாது இப்போதைக்கு.
டிஎம்கே வேணாம், அதை விட்டுருங்க. இப்போ டிவிகேக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இங்கே போட்டியே தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள். நாம் தமிழர் கட்சி 26க்கு அப்புறம் இருக்குமான்னு பாரு. அதான் இந்த வெளியில இருக்குமான்னு சட்டமன்றத்துல இருக்கும், சட்டமன்றத்திலே இருக்கும் நாம் தமிழர் கட்சி. சீமான் சட்டமன்றத்துல அதான் நடக்கும்ல, நடக்கும்ல. ஜெயலலிதா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அப்படிதான் எம்ஜிஆர் சாகர வரைக்கும் வேன்ல இருந்து கீழே தள்ளி விட்டாங்க. அவ்வளவு அவமானப்படுறது யாரு? கருணாநிதி தான். அவ்வளவு அவமானப்படுத்தினாரு. அந்த அம்மா புடவையெல்லாம் இழுத்து போட்டு அடிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. அவ வந்து என்ன நாட்டுக்காரி, எந்த ஊருக்காரி, அவ வரலாறுலாம் அசிங்கமா பேசினாங்க. ஆனால் அப்படி சிங்கம் மாதிரி வந்துச்சு பாருங்க, வந்துச்சுல ஜெயலலிதா. அதே மாதிரி நீங்க அசிங்கப்படுத்துங்க, யார வேணா சொல்லி அசிங்கப்படுத்த. பொம்பளை கூட்டுறது, இந்த பக்கம் போவாங்க பொம்பளை கூட்டுறாங்க, இங்க இருந்து ஒருத்தரை கூட்டு வர்றாங்க, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது. இவர் தமிழன் இல்லைங்கிறது, இவங்க அப்பா தமிழன் இல்லைங்கிறது, இவங்க அம்மா தமிழன் இல்லைங்கிறது, இவர் தமிழனே இல்ல, இவர் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுல இருந்து வந்தாருன்னு சொல்றது. இந்த மாதிரி பொய்யான கதைகள், கட்டுக்கதைகள்லாம் திமுக வந்து அவங்க அப்பா கதை வசனம் எழுதினார்ல, அப்படிதான் எழுதுவார் அவரு. அவர் டைரக்டர். யாரு? அவர் தெலுங்கரு, ஆந்திராக்காரு. அவர் வந்து ஆந்திராக்காரர் தானே, அவங்க சொந்தக்காரர் தானே, இவருக்கு மச்சான் தானே. அப்ப இவர் காமாட்சி நாயுடு, அவர் ஸ்டாலின் நாயுடு, நாயுடு காரு. அவரு కరుణానిధి పేరు దక్షిణామూర్తి గారు, దక్షిణామూర్తి నాయుడు గారు. కరెక్ట్ தானே? இந்த மாதிரி நீங்க நான் உங்களோட பேசுறதுக்கே விரும்பலம்மா. நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. தம்பி நான் உங்க பேர் என்ன தம்பி? பாரதி. பாலாஜியா? சரி, பாலாஜி வரும் அப்படின்னு தப்பா தம்பி? பாலாஜி வரணும் அவர்களே, அவர்களே மீரு நீங்க. அது நல்ல காரணம் யாரு? காரணம் யாரு? அவர்களே தானே. அப்புறம் காமாட்சி நாயுடு அவர்களே, காமாட்சி நாயுடு காரு. அவர் வந்து மூகா, அவர் பேர் வந்து ஸ்டாலின். அவர் நாயுடு அவர்களே. அவர் வந்து தட்சிணாமூர்த்தி நாயுடு காரு அவர்களே. அவர்கள் வந்து அந்த பேர் மாத்திக்குவாங்க, அது அரசியலுக்காக மாத்திக்கிறது தான். சில பேர் மாத்திக்குவாங்க, சினிமாவில கூட மாத்திக்குவாங்க, தப்பு இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை. அது வந்து சில பேருக்கு அந்த பேர் பிடிக்கும், அந்த ஜாதகப்படி பார்த்து மாத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாத்திக்கலாம், அதெல்லாம் தப்பு. பேரை மாத்திக்காங்க வச்சுக்க நல்லா வேணாம். புத்தி மக்களுக்கு தொண்டு செய்யணும்ல. கருணாநிதி வந்து ஒரு 75% ஒதுக்குனா கூட 25% மக்களுக்கு செஞ்சாரு. இவரு சரியான தத்தியா இருக்காரு, அவர் தெரியல பேச. வீட்டுக்குள்ளயாக இப்போ சாமி கும்பிடுறது, அந்த அம்மா துர்கா அம்மா வந்து கோயிலுக்கு போற, திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பதிக்கு எல்லாம் போறாங்க, அம்மன் கோயிலுக்கு எல்லாம் போறாங்க, எல்லா இதுவும் நடக்குது அந்த அம்மாவுக்கு. அவங்க வந்து எப்பவுமே அவங்க குடும்பத்துல பெண்கள் சாமி கும்பிடுவாங்க தம்பி, அதை நம்ம தவறு சொல்ல முடியாது. அவர் கருணாநிதி மனைவி கும்பிடுவாங்க, துர்கா அம்மாவும் கும்பிடுவாங்க, அந்த அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கும்பிடுவாங்க. கனிமொழி யாரு? ஸ்டாலின் உள்ள கும்பிடுவாரு. அது எப்படி மனைவி சாமி கும்பிட்டோம்னா கணவனுக்கு தானே கற்பத்தை காட்டும். காலைல ஆபீஸர் போறாங்கன்னா அவங்க வேண்டதே கணவனுக்காக தானே. ஒரு மனைவி வந்து வீட்டுல சாமி கும்பிடுறாங்கன்னா அவங்க வேண்டது உண்மையில இதெல்லாம் சீரியஸ், காமெடி எல்லாம் கிடையாது, உண்மையிலே சொல்றான். அவங்க வேண்டதே நம்ம கணவன் நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும் வேண்டிதான் கொடுக்குறாங்க. அப்ப வாங்கி தொட்டுக்கிட்டு தான் வருவாரு. ஆனா அந்த திரும்ப மாதிரி உள்ள வச்சு. ஆமா ஆமா, அவர் படம் நடிச்சிருக்காருல்ல. ஆமா, அவரு நடிகரு. கருணாநிதி லேடிஸ் கிட்ட போட்டு நடிச்சிருக்காரு, லேடிஸ் கிட்ட போட்டு அவரும் நடிகர் தான். ஆனா வாய்ப்பு கிடைக்கல. அவர் வந்து சும்மா. ஆமா, அவரு ஏண்டா சிறு வயசுல அவங்க வேஷம் போட்டு டிராமா எல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. அவங்க குடும்பமே நாடக குடும்பம் தான், நடிகர்கள் குடும்பம். இது என்ன இது? இப்ப நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நான் உட்கார்ந்துருக்கேன், இதெல்லாம் ஒரு மேடை தான், இது ஒரு நாட்டியம் தான், இது ஒரு நடனம் தான். ஆமா, மக்கள் பைத்தியக்காரனே தெரியும். ஐயோ, வெள்ளத்துல இருக்கும் போது அவங்களுக்கு கண்ணு தெரியாதுப்பா, அந்த கஷ்டம் வறுமை மட்டும்தான் இருக்கும். அங்கிருந்து ஓடி கவலைப்படாதீங்க. முதல் கேட்கறது வணக்கம் வணக்கம், நான் திமுக, நான் தான் வந்து எம்எல்ஏ, போன தடவை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க, இந்த தடவை ஓட்டு போட்டுருங்க, வந்தவொன்னு அந்த பள்ளத்தெல்லாம் மூடி உங்க வீடு கட்டி கொடுத்துறான் பாரு, மூடிடுவாரு மொத்தமா. அவங்களே உள்ள வச்சு மூடிடுவாரு. மக்களுக்கு புரியாது. மூடுறாங்கன்னா பள்ளத்தை தான் போறாங்க மக்கள் நினைச்சிருப்பாங்க. மக்கள் நினைச்சிருக்காங்க அவன் இது அனகாபுத்தூர்ல மூடினாங்கல்ல, அனகாபுத்தூர் தானே இது,
இடிச்சு நிறைவேற்றினது அதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்க வந்து அறநிலையத்துறை சரியில்லை, அறநிலையத்துறை கோயில்ல அவர் வேற ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்னவா? என்னன்னா இப்ப இந்த கீழாம்பாக்கம் அந்த பேர் கீழாம்பாக்கம் அந்த யாருமே அந்த பேருந்தும் அந்த பேருந்து வரல கேட்கவும் இல்ல. ஆமா, எந்த திட்டமா இருந்தாலும் அது வந்து ஆரம்பத்துல சின்ன பிரச்சனை வந்துதான். ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஒண்ணு சொல்லவும் மாட்டாங்க. அவர் சொல்றாரு உங்களோட அதுதான் எந்த ஒரு இது பண்ணாலும் செயல் செஞ்சாலும் சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். அது நம்ம என்ன பண்ண முடியும் யதார்த்தமா அவர் பேசியிருக்காரு. உண்மைதான் இது. அது எப்படியா நீங்க வந்து சொன்னதுதான் செய்வதான் சொன்னோன்னு சொல்லுவீங்க, செய்யற நலத்திட்டத்தெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி தான் காட்டுவீங்களா? பொன்முடின்னு ஒருத்தர் இருந்தாரு, உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறோம் அப்படின்னாரு. இங்க இருந்து போயிட்டு வர ஒரு பெண்ணுக்கான மரியாதையும் ஒண்ணும் கொடுக்கல. எப்ப பார்த்தாலும் சைவமா உங்க பொன்முடிதான் சொன்னாரு. அதனாலதான் பழைய விட்டு தூக்கி உள்ள உட்கார்ந்து வயசாயிடுச்சு, ரெஸ்ட் எடுக்கட்டும். பெண்ணுக்கான ஒரு மரியாதையும் ஒண்ணும் கொடுக்கறது இல்ல. திராவிட மாடல் இப்படிதான் இருக்கும். என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட் தாண்டா மிக அருமையான மரியாதையும் மதிப்பும் பெண்கள் மேல வைத்துதான் பெண்களுக்கு உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் கொடுக்கறோம். அவங்க பெத்த பிள்ளைக்கும் கொடுக்கறோம். துணி இல்லாம அம்மனமா நின்னாங்க, அதை சொல்லலையா? கருணாநிதி தான் புடவை கொடுத்தாரு ரேஷன் கல்லன்னு சொல்லுங்க. இந்த ரேஷன் கல்ல இப்ப ஊழல் நடக்குது. ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் கொடுக்கறாரு, மூட்டை எடுத்துட்டு போறாங்க. ஆமா, சக்கரை எல்லாம் வித்துருவாங்க, அரிசி வித்துருவாங்க, உளுந்து வித்துருவாங்க, பருப்பு வித்துருவாங்க, எண்ணெய் வித்துருவாங்க. 1000 ரூபாய் பணம் கொடுக்க சொன்னா அதுல ஒரு 500 பேரு கூட லிஸ்ட் போட்டு அதே அவங்க சுத்திடுவாங்க எல்லாம். அதை போய் அந்த கட்சிக்காரன் பாருங்கன்னா அந்த பணம் 1000 ரூபாய் வரும்போதே அவரும் தருவாரு. அது எப்படின்னா 100 பேருக்கு அவரும் கட்டுக்கட்டா மொத்தமா கொடுக்க மாட்டாங்க. இவங்க 100 பேருக்கு அவர் கட்சிக்காரர் தான் அவர். அதை கொடுக்கும் போதே ஒரு 5 பேர் காசை 5000 10,000 உருவிடுவாரு. இருக்கா இல்லையா? நான் பார்த்திருக்கேன். நீங்க மாடி வீட்டுல இருந்தீங்க, நான் உழைப்பாளி. நீங்க சீமான் பாப்பாரு, சீமான் பார்த்தத பேசுவாரு, பார்க்காததையும் பேசுவாரு. அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து ஒப்பிக்கிறீங்க. அம்பத்தூர்ல புதூர்ல ரேஷன் கடை பக்கத்துல நான் ஹோட்டல் வச்சிருந்தேன், அம்மாச்சி மெஸ் போய் கேளுங்க சரியா? என் கடையில தான் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, நிழலுக்கு உட்கார்ந்தா காசு. அந்த அயோக்கியத்தெல்லாம் பார்த்திருக்கேன், கண்ணால பார்த்திருக்கேன். வண்ணாரப்பேட்டை காவல்துறை HEB ஆப்போசிட் தான் எங்க வீடு. அங்க நடக்க அட்டூழியத்தெல்லாம் பார்த்திருக்கோம். நாங்கெல்லாம் பார்க்காம உங்களை மாதிரி வந்து பேப்பர்ல எழுதி பேசுறவங்கல்ல. சீனி சக்கரை சித்தப்பாக்கு நாங்க எழுதி வைக்க மாட்டோம். ஏட்டு சுரக்காய் கிடையாது. நாங்கெல்லாம் அறிவார்ந்தவர்கள், சிந்திப்பானோம். நாங்க நாம் தமிழர் கட்சி உண்மைதான் பேசுவோம், போய் பேச மாட்டோம் தம்பி. ஏன்னா போய் பேசினா எங்க அண்ணன் சீமான்ட்ட தப்பிக்க முடியாது. அவர் போய் பேசினா உடனே போன் வந்துடும், போட்டு கண்டிச்சிருவாரு. அதிகப்படி பேச வேணாம்னு சொல்லி எதுக்கு பேசுறாங்க, பிரச்சனை வந்துடும். நாங்க ரொம்ப யோசனை பண்ணிதான் பேசுவோம், உண்மையெல்லாம் பேசுவோம், போய் பேச மாட்டோம். எதுக்கு போய் பேசணும்? இவங்க ஆட்சி நாரிட்டு கிடக்கு. சீக்கிரம் சக்க புக்கு பண்ண பார்த்துக்கிட்டு போச்சலுங்க. சும்மா உட்காந்து கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு 75 வருஷம் சாவடிக்கிறீங்க தமிழ்நாட்டை.